ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு என்ன சொன்னோம், எஸ் ப்ளஸ் சி தானே கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு எஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்க போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு எஸ் டிசைன் கொடுத்துக்க போகிறோம். இப்படி ஒரு டிசைன் கொடுத்துக்கோங்க. இதை நல்லா திக் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமா ஒரு சி போடணும்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கு இங்கே இருந்து இதை கொண்டு வந்து இதில் இப்படி கர்வ் மாதிரி, அதாவது ஒரு சி மாதிரி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி அப்படி லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, மேங்கோ டிசைன் கிடச்சிருச்சா? ஸோ இதுக்குள்ளே நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த டிசைன்ஸ் போட போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு இப்படி மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறமா 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். அகைன் திரும்பி ஒரு லைன் ஆஃப் ஹம்ப்ஸ், அதாவது டபுள் லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம பிக் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, பிக் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி அகைன் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் இதுக்கு மேலே, அதாவது இந்த இப்போ போட்டோம்ல இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாவில் நீங்கள் ஹம்ப் மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டிசைனுங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, அரபிக் டிசைன்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ் நீங்கள் நிறைய போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?